வச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. இதெங்க பாட்டி தூக்கிட்டு போறீங்க? இது இந்த அரிசியில கொஞ்சம் வண்டு வந்துட்டு பார்த்துக்க, அதான் நல்லா வெயில் அடிக்கல, சத்த வெயிலில் போட்டு அந்த வண்டெல்லாம் போயிரும் பத்தியா, அதான் காயப்பட போகிறேன் மக்கா. கொடுங்க, நான் போய் காய போட்டு வரேன். வேண்டாம் டி, நானே போய்க்கிட்டுறேன். ஆமாம், அப்புறம் வெயிலில் போய் காய வச்சேன் மயக்கம் வருது படபடன்னு வருதுன்னு சொல்கிறக்கா, வீட்டுக்குள்ளேயே நல்லா ஃபேனை போட்டுட்டு உட்காருங்க, நான் போய் காய வைக்கேன். கொடுங்க. வேல்துற இலைய வேல்துற, வெளியே வாமல மொத. யாருமா அது வாசல்ல வந்து கத்துறது? தெரியலையே பாட்டி, அப்பா பேரை சொல்லி கத்துற மாதிரி தான் இருக்கு. என்ன வரியா என்ன? ஐயோ, ரோட்ல என்னன்னு இப்படி கத்துறாங்க? வாங்க பாட்டி, யாருன்னு போய் பார்ப்போம். வாமா. மீனா, இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு வந்து வெளியே நின்று சத்தம் போடுறாவ? தெரியல துளசி, நானும் பாட்டியும் உள்ள இருந்தோம், சத்தம் கேட்டு தான் நாங்களும் வெளியே வந்தோம். யாரு என்னன்னு எங்களுக்கும் தெரியல, இனிதான் கேட்கணும். சரிடி. தியா, யாரு நீங்களாம்? எதுக்கு இப்படி வீட்டு முந்தி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிய? உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே. ஆமா கிழவி, நீ பாத்துருக்க மாட்டா, உன் மகனுக்கு என்ன நல்லாவே தெரியும். என் மகனுக்கு தெரியுமா? ஆமா, எங்க இருந்தாலு அவன் வேலைக்கு போயிருக்கானே, வீட்டுல இல்லையே ஐயா. பிறகு வந்து பாக்குறீங்களா? பிறகு வந்து பாக்கணுமா? இது நல்ல கதையெல்லாம் இருக்கு. உங்ககிட்ட ரூபாயும் கொடுத்துட்டு ஒவ்வொரு நேரம் நாங்க அலையிட்டுமா? இப்படி நீங்க நல்ல ரூபாயை வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் வாய் இப்ப வான்னு சொல்லுவீங்களோ? ரூபாயா? என்னையா சொல்றீங்க? உன் மகன் என்கிட்ட கடனுக்கு ரூபா வாங்கினாரு. வட்டி கட்டையே இல்ல, வட்டி குட்டி போட்டு ரூபா எகிரிட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து என்னன்னு பாக்கல, கட்டல. என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் மகன்? என்ன வேணா பண்ணலாம், நாங்க கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டானா அந்த ஆளு? ஐயா, அவன் உங்ககிட்ட கடன் வாங்கினது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். சாயந்தரம் வந்த பிறகு என்ன ஏதுன்னு கேட்கையா, கொஞ்சம் கொஞ்சமா என் மகன் கொடுத்துருவாயா. கொடுப்பாரு. அதெல்லாம் தெரியாது. ரூபாய் இப்ப வேணும். ரூபாயை தந்தாதான் இந்த இடத்த விட்டு நகருவேன், இல்லைன்னா போக மாட்டேன். உனக்கு நல்லா வேணும் டி. எங்களை மாட்டிக்கிட்டு இப்ப நாங்க இந்த நிலைமையில இருக்கிற காரணமே நீதான். எங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுத்தல, உனக்கு அப்படிதான் வேணும். இப்ப ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்படும். அவங்க அப்பா கடனை வாங்கி வச்சிருந்தா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியில பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்கிட்டே தான் உங்க அப்பா கடனை வாங்கி வச்சிருந்தாரு. அதான் கொஞ்சம் வீட்டுக்கே அனுப்பி பிரச்சனை பண்ணி உன் நிம்மதியை கெடுக்கலான்னு அனுப்பி வச்சிருக்கோம். அனுப்பி வச்சது மட்டும் இல்ல, அகிலாம பாவம், அவங்களால இப்ப நேர்ல வந்து பார்க்க முடியாத சூழ்நிலைங்கிறனால அவங்களுக்கு நானே வீடியோ எடுத்து அனுப்பலான்னு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்படுறது நான் மட்டும் பார்த்து ரசிக்க கூடாதுல்ல, அவங்களும் ரசிக்கணும்ல, அதுக்குதான். இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ தேடி வந்தவன் தான் வீட்டுல இல்லைன்னு சொல்லுதும்ல. இப்படி வந்து ஏரியால அசிங்கப்படுத்தாதையா, எல்லாரும் வெளியே நின்று பார்க்காவ. அசிங்கப்படுத்துறமா? ரூபா வாங்கும் போது நல்லா இருந்துச்சு, கேட்கும் போது அசிங்கமா இருக்கோ? ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்ககிட்ட வந்து ரூபா கேட்கல, எங்க அப்பா தானே வாங்கினாரு. எங்க அப்பா இப்ப வீட்டுல இல்ல. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்க அப்பாவும் வரட்டும், நாங்க பேசிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறோம். உங்க பணத்தை கொடுக்க மாட்டேன்னு ஒண்ணு சொல்லலையே, கொடுக்குறோம். அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதை எங்க பாட்டி சொல்றாங்கல்ல, நீங்க தேடி வந்த ஆள் வீட்லயே கிடையாதுன்னு. பிறவதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு நிக்கிறீங்க? இந்த பாடுறா. கிளவி யார் இது? அது எதுக்கு உங்களுக்கு? அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க தேடி வந்தவன் கிடையாது. அவன் சாயந்தரம் தான் வருவான். நாங்க பேசிட்டு என்னன்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைக்க பார்க்கோம். வீட்டுக்கெல்லாம் இப்படி தேடி வராதிய, வயசு பிள்ளை இருக்க வீடு. இப்படி வந்து சத்தம் போட்டா நல்லா இல்ல. ஆமா, வயசு பிள்ளை இருக்க வீடோ? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். தேடி வந்தா நல்லா இருக்காதுலாம். பிறகு நாளை பின்ன மாப்பிள்ளை பார்க்கும்போது ஊருக்குள்ள விசாரிச்சா அசிங்கமா இருக்கும். அதுக்கு தானே இப்படி சொல்றிய? பொண்ணு நல்லா தளதலன்னு கிளி மாதிரிதான் இருக்கா. ஏலே, ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து இப்படி எல்லாம் பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? இல்லையே, அக்கா தங்கச்சின்னு எனக்கு எவ்வளவு இல்லையே. சீ, பொறுக்கு பையன், எப்படி பேசிட்டு இருக்கான்? நீ கவலைப்படாத பாட்டி. இப்போ உனக்கு என்ன, அந்த பிள்ளை வயசு பிள்ளை, இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த நிலைமையில நான் இப்படி வந்து சத்தம் போட்டா பாக்குறவையே தப்பா பேசுவாவ. சரிதான், அதுக்குன்னு நான் ரூபா வாங்காம இருக்க முடியாதுல்ல, அதான் வந்தேன். என்ன தப்பாவும் நினைச்சுக்கூடாத. உன்னால அந்த ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வட்டி எகிரிருச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கும் சம்பாரிச்சாலும் அவ்வளோ பணத்தை உன்னாலையும் உன் மகனாலையும் கொடுக்க முடியாது. அதுக்கு வேணா நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ரூபாயை நீ கொடுக்காண்டாம், நீயே வச்சுக்கோ. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? டே இருடா, சொல்றத முழுசா கேளு. ரொம்ப நாளாவே நீ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அண்ணே சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு ஒரு அண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு. உன் அண்ணியை நான் பார்த்துட்டேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? புரிஞ்சு போச்சுனே, புரிஞ்சு போச்சு. என்ன பாட்டி, உன் பேத்திய நானே கட்டிக்கிறேன். அதுக்கு ரூபாய் எதுவும் வேண்டாம்.
நீ வாங்கின கடனுக்கு உன் பேத்திய என்கிட்ட கொடுத்துரு. அடடா, என்ன இவன் என்னமோ பண்ண சொன்னா இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ, வந்த இடத்துல புள்ளைய குடிச்சிருச்சு போலயே. சரி, நமக்கு என்ன வந்துச்சு, என்னமோ பண்ணிட்டு போறான். ஆக மொத்தத்துல அவளும் அவ குடும்பமும் கஷ்டப்பட்டா போதும். ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு நிம்மதி இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். இவன் அவளுக்கு ரூட்டு விடுறான்னு நினைக்கிறேன். என்னமோ. ஏன்டா எடுபட்ட பையலே, உனக்கு என் பேத்தி கேக்குதாடா? நான் கிளிய வளர்த்து உன்ன மாதிரி குரங்கு கையில கொடுப்பேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. ஆளையும் மூஞ்சியும் முதல்ல இங்கிருந்து கிளம்பல. வாயிருந்தா என்ன வேணா பேசுவே நீ. எதுக்கு பாட்டி கோவப்படுற? அடிக்கிற வெயில்ல கோவப்பட்டு ப்ரெஷர் வந்து உண்டாத. உன்னை பார்க்கலாம் என்னால ரூபா தர முடியாது. உன் பேத்திய பார்க்க வேணா தாரேன். என்னம்மா கண்ணு, மாமனை பிடிச்சிருக்கா? மாமனை கட்டிக்கிடுறியா? நீ ஊன்னு சொல்லு தங்கம், தூக்கிட்டு போயிடுறேன். இங்க பாரு, தேவையில்லாம பேசுற வேலை வேண்டாம். தேவையோட தானம்மா பேசுறேன். உன்னை பார்த்த உடனே மாமனுக்கு பிடிச்சு போச்சு, அதனாலதான் பேசுறேன். டேய், உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமாடா? அவளுக்கு பிடிக்க வேண்டாமா? அவளுக்கு உன்னை துளி கூட பிடிக்கல. இப்படி தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காம வீட்டை பார்த்து கிளம்புங்கடா. அது யாரு? ஒரு குட்டி போகுதுன்னு நினைச்சேன், 2 குட்டியும் இல்ல துள்ளுது. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத குட்டி. முதல்ல அவளை கட்டிக்கிடுறேன், பிறவும் வேணா உன்னை கட்டிக்கிடுறேன். ஏய், இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும். மரியாதை தானே, போனா போட்டு. நீ வாடி போதும். ஆ அம்மா, அண்ணே, என்னண்ணே ஆச்சு? டேய், அண்ணன் மேல எவனோ கள்ள கொண்டு எரிஞ்சிட்டான்டா. எவன்ல அது? நான் தான்ல அது. டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. மருது மருது எங்க இங்க வந்தாரு? ஐயோ, இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியலையே. கரெக்டான டைமுக்கு வேற வந்துட்டான். சரியா போச்சு. என்ன இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா? பிளான் எல்லாம் சொதப்புச்சு. அவளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம்னு நினைச்சா இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கடவுளே. அப்படிதான் மருது, நல்லா அடிங்க, விடாதீங்க. என்னடி இது, நமக்காக அந்த தம்பி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவனுங்க பேசுனதெல்லாம் அந்த மாதிரி பாட்டி. அடி வாங்கிட்டு விடுங்க. ஆமா, என்ன பேச்சு பேசுறான். இப்ப பாரு, அடி வாங்கிட்டு இருக்கான். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்ப? உன்கிட்ட கடன் வாங்கினா என்ன வேணா பேசுவியா? உன்கிட்ட கடன் வாங்கினது அவங்க அப்பா இருக்கும் பட்சத்துலதான் நீ வந்து பேசணும். இல்லாதப்ப இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இனி இந்த பிள்ளைகிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பிள்ளைகிட்டயாவது இப்படி அநாகரிகமா பேசுனேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஒழுக்கமா இருந்துக்க என்ன? எங்களை இப்படி அடிச்சு உட்கார வச்சுட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நீ பண்ண காரியத்துக்கு உங்களை எல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுத்துருக்கணும். பாவம் பார்த்துதான் கட்டி போட்டதோட விட்டுருக்கேன். இதுக்கு மேல யார்கிட்டயாவது வம்பு பண்ண, அவ்வளவுதான், இதுவே கடைசியா இருக்கணும். வேற எந்த பிள்ளைகிட்டயாவது தப்பா பேசணும்னு நினைச்சாலே என் அடி ஒவ்வொன்றும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரணும். மருதண்ணா, சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. தேங்க்ஸ்மா. தம்பி, எங்களுக்காக நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே ஐயா. இதுல என்ன இருக்கு பாட்டி? என் கண்ணு முன்னாடி உங்களையும் மீனாவையும் இப்படிலாம் பேசும்போது என்னால பார்த்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதெல்லாம் சரிதான் ஐயா. அவனுங்க பார்க்கவே ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. எங்களுக்காக சண்டை போட போய் உங்களுக்கு தானையா பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாட்டி, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மருது. அவனுங்க ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டா உன்னை இந்த சூழ்நிலையில காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஆமா, ஹீரோ மாதிரி எப்படி நான் பிரச்சனை நடக்கும்போது கரெக்டா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வீட்டுக்கு வந்தேன். என்னோட பர்ஸை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். பாதி தூரம் போன பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. லைசன்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் தூரமாக வேற போக வேண்டியிருந்துச்சு. அதனால தான் திரும்ப அதை எடுக்க வந்தேன். வரும்போது தான் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதான். உள்ள இருக்கா? வாங்க மருது, எடுத்து தரேன். வரேன். தம்பி, அவனுங்களை இப்படி கட்டி போட்டு வச்சு மட்டும் நான் என்ன பண்றது? அவுத்து விட்டுருங்க தம்பி, போயிட்டு போறானுங்க. இல்லை பாட்டி, கொஞ்ச நேரம் அவனுங்க அப்படியே கிடக்கட்டும். அப்போதான் நம்ம மேலே பயம் இருக்கும். நம்ம கிட்ட இல்லை, எந்த பொண்ணுங்ககிட்டையும் அப்போ தான் தப்பாக பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். போலீஸ்ல இப்போ பிடிச்சி கொடுக்கலான்னா நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லைன்னா பரவாயில்ல. கடன் வேற மீனா அப்பா வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம வாங்கினதை திரும்ப கொடுக்கணும் தான். அதுக்கு அவங்க கேட்க வேண்டிய முறையில் கேட்டிருக்கணும். அவங்க எச்சா பேசுனதுனால தான் இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம கடனை கொடுத்துட்டு நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம போலீஸ் கூப்பிட்டு கொடுக்கலாம். போலீஸ் நம்மளையும் கேள்வி கேட்பாங்கல்ல, நீங்கள் ஏன் கடன் கொடுக்கலன்னு.
அது நமக்கு தான் சங்கடமாக இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் கட்டி மட்டும் போட்டுட்டு நான் போகும்போது அவுத்து விட்டுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமேல் அவங்க உங்ககிட்ட வாலாட்டவே மாட்டாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு கேட்டு சீக்கிரம் கொடுக்க பாருங்க. இப்போ தான் அவர் திருந்தி நல்ல முறைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அவர் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். பொறுமையாக கேளுங்க. சண்டை எதுவும் போட்டுக்காதீங்க. ம் சரியா. சி, கஷ்டப்பட்டு பிளான் போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நேரத்துல இவனை யாரும் அந்த இடத்துக்கு போக சொன்னான்? இவனால பிளானே கேட்டு போச்சு. கடவுளே, இவன் போய் அவளுக்காக அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி அடிச்சுட்டு வந்திருக்கான். இவனுக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. என்னத்தை பண்ணி அப்படி மயக்கி வச்சாலோ. சி, எப்ப பாரு ஃப்ரெண்டுன்னு அவ பின்னாடியே அலையான். இவன் எதுக்கு முதல்ல அவன் வீட்டுக்கெல்லாம் போகணும்? இவன் போற போக்கே சரியில்லை. ஒருவேளை அவளைதான் பிடிச்சிருக்கு, அவளைதான் கட்டிக்குவேன்னு சொல்லிடுவானோ? ஐயோ, அப்படியெல்லாம் நடக்க விட்டுறவே கூடாது. அவ அன்னைக்கு அந்த நிச்சயத்தை நிறுத்தும் போதே பார்த்தேன். நமக்கு என்னன்னு போகாம அவ்வளோ தூரம் பண்றான்னா அவ கொஞ்சம் தெளிவா இருக்க பிள்ளையா தான் இருக்கா. அவெல்லாம் இவனை கட்டிக்கிட்டான்னா அவ்வளோதான். சீக்கிரம் எப்படியாவது நம்மளை பத்தின விஷயத்தை எதையாவது கண்டுபிடிச்சிருவா. அவ்வளோ தெளிவா இருக்க பிள்ளையெல்லாம் இவனுக்கு கட்டி வைக்க கூடாது. அம்மா வந்துட்டான் அம்மா நொம்மானு. ம், வாப்பா மருது. என்னாச்சுமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? எங்க நின்னா என்னப்பா, எல்லாம் நம்ம வீடு தானே, அதான். ஏம்மா சோகமாக இருக்கீங்க? என்னமோ மாதிரி டல்லாக இருக்கீங்களே, என்னாச்சுமா? எதுவும் பிரச்சனையாம்மா? அப்பா எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எங்கே போயிட்டு வர? வேற எங்கே போவேன், வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதை தவிர வேற எங்கே போன மருது? அம்மா கேட்குறத பார்த்தா இன்னைக்கு நம்ம சண்டை போட்டது அம்மாவுக்கு எப்படியும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, உண்மையை சொல்லிடுவோம். அம்மா அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். ஆ, இப்படி யாரையோ ஒரு 3 பேர்த்த போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாம? அதுவும் அவனுங்க ரவுடி பசங்களாம். அவனுங்க கூட உனக்கு என்ன சண்டை? எனக்கு பார்த்தவங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இப்படி உங்கள் பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. அம்மைக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்து தெரியுமா? இப்படி தானே அவனை வளர்த்தனா? அம்மா அப்படி இல்லை. வேற எப்படி மாறுது? அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க. அது வேற யாரும் இல்லை. மீனா வீட்டுக்கு இன்னைக்கு போயிருந்தேன். போன இடத்துல என் பர்ஸை மறந்து வச்சிட்டேன். அதை எடுக்கலாம் நாங்கள் போகும்போது 3 ரவுடி பசங்க ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க மீனா கிட்ட. அதை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியலம்மா. மீனாவோட அப்பா அவங்கக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாராம். சரி, இருந்தாலும் மீனா அப்பா அந்த இடத்துலயே இல்லை. இங்கே தேடி வந்தவர் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் ஒன்று கிளம்பணும், இல்லை எப்போ வருவாருன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அநாகரிகமாக பொண்ணுங்க கிட்ட பேசுறது தப்பு தானம்மா. அதனால தான் கோவத்தில் அடிச்சிட்டேன். அங்கே ஏதாவது தப்பு நடக்காம நான் சண்டை போட்டிருப்பேன் நீங்கள் எப்படிமா நினச்சிங்க? என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்கும்போது என்னால் கேட்காம இருக்க முடியலம்மா. ஆனால் நான் சண்டை போட்டது சரின்னு சொல்ல வரல, தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கம்மா. நம்ம வீட்லேயும் தான் பாப்பா இருக்கா. இப்போ அவள் படிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு இருப்பேனா? அந்த மாதிரி தானம்மா எல்லா பொண்ணுங்களும். ஐயா, நீ சொல்கிறது எல்லாம் சரிதான். அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே எப்படி பதறி போச்சு தெரியுமா? அவனுங்க வேற ரவுடி பசங்கன்னு சொல்கிறாங்க. உன்னை ஏதாவது செஞ்சிருந்தா என்னையா செய்யறது? சண்டையில் உனக்கு ஏதோ அடிபட்டுருந்துச்சுன்னா அம்மைக்கு யார் இருக்கா? ம், சொல்லு. நீ கேட்டது சரிதான் ஐயா, அதுக்கு நான் அடிதடியாக போயிருக்க கூடாதுல்ல. மா ஒரு சிலருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி தானம்மா சொல்ல முடியும். அவங்க நான் பேசினா கேட்குற நிலமையில இருந்தா நான் எடுத்து சொல்லலாம். அவங்க அந்த நிலமையிலேயே இல்லை, ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு தான் கை நீட்டிட்டேம்மா. சரிப்பா, போனது போகட்டும். ஆனால் இனிமேல் யார்கிட்டயும் நீ இப்படி சண்டை போடக்கூடாது, சரியா? சரிம்மா. போயா, காலையிலேருந்து வேலை அது இதுன்னு அலைஞ்சிருப்ப. அது மட்டும் இல்லாமல் சண்டைலாம் போட்டிருக்க. உடம்பு வசதியாக இருக்கும், போய் குளிச்சுட்டு வா. ம் சரிங்கம்மா. மொத்த பிளானையும் சொதப்பிட்டு ஹீரோ மாதிரி வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரான அம்பிகா அவங்களோட ஹஸ்பண்ட் விஜயகாந்த் அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே. சாரா ஸ்டோரி சேனல் சார்பா அவங்களுக்கு பர்த்டே விஷஸை நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் அண்ணா. இன்னைக்கு போல என்னைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் செல்வமும் செழிப்பும் என்னைக்கும் நீடிச்சு இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அம்பிகாக்காவும் நீங்களும் பல வருஷம் சந்தோஷமா வாழணும்னு எங்க சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நான் உங்களை விஷ் பண்றேன். அப்புறம் ஒரு விஷயம் மக்களே, நம்ம 2 ஸ்டோரியான உன்னோடு தான் என் ஜீவன், அப்புறம் நெஞ்சோடு கலந்தவளே, இந்த 2 ஸ்டோரிக்கும் உங்களோட பொண்ணான ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்காக ஸ்டோரி ஸ்டடி பண்ணி அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் பாருங்கள், பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லை, வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நல்ல வெயில் டைம் வந்துருச்சு இல்லையா? அதனால் மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக போகணுங்கிற சுச்சுவேஷன்ஸ் மட்டும் போங்க. அப்படியே வெளியே போயிட்டு வந்தாலும் நிறைய தண்ணி குடிங்க.
நல்ல நீர் சத்து உள்ள பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை கவனிக்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பா கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. தேங்க்யூ.